தினந்தோறும் தெருவோரம் கிடக்கும் பிளாஸ்டிக் பேப்பர் போன்றவற்றை சேகரித்து அதை பழைய இரும்பு கடையில் எடைக்கு போட்டு பிழைக்கும் பெண்தான் கண்மணி. 2 நாள் உடம்பு சரியில்லாமல் போனதால் அவளால் வருமானம் பார்க்க முடியவில்லை. அதனால் இன்றைக்காவது வருமானம் கிடைக்குமா என்று கோணிப்பையை எடுத்துக்கொண்டு தெருவில் நடந்தாள். சில பழைய பொருட்களை சேகரித்தாள். அடுத்த தெருவுக்கு சென்றாள். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அவளுக்கு வறண்டு போனது. எங்கு சென்று தண்ணீர் கேட்பது என பார்த்தாள். அந்த தெரு முழுக்க பெரிய பெரிய வீடுகளாக இருந்தது. அதனால் அவளுக்கு அந்த வீடுகளுக்கு சென்று தண்ணீர் கேட்க தயக்கமாக இருந்தது. இருந்தாலும் தாகம் அதிகமானதால் ஏதாவது ஒரு வீடு திறந்து இருக்கிறதா என பார்த்தாள். அப்போது ஒரே ஒரு வீடு மட்டும் திறந்திருந்தது. அந்த வீட்டில் தண்ணீர் கேட்கலாம் என்று கேட்டின் முன்பு நின்று, அம்மா கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கம்மா என ரொம்ப பாவமாக கேட்டாள். கண்மணியின் தோற்றத்தை பார்த்த வீட்டின் சொந்தக்காரர் அருவருப்பாக மேலும் கீழும் பார்த்துவிட்டு, தண்ணியெல்லாம் இல்லை போ என கோபமாக சொன்னார். அப்படி பேசியது கண்மணிக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. இருந்தாலும் தாகம் அதிகமானதால், ஐயா கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க என்று மீண்டும் கெஞ்சி கேட்டாள். இல்லை என்று பட்டன கேட்டை சாத்திவிட்டான். பெரும் தாகத்தில் இருந்தவளுக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. அங்கேயே ஓரமாக உட்கார்ந்து விட்டாள். கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு ஒரு சிறுவன் வந்தான். கண்மணியை வாசலில் பார்த்ததும், நீங்க யாரு இங்க உட்கார்ந்துருக்கீங்க என்று கேட்டான். தண்ணி தாகத்துல மயக்கம் வந்துருச்சுப்பா என கண்மணி மயக்கமாக சொல்ல, சிறுவன் ஓடிச் சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். தண்ணீரை வாங்கி குடித்த கண்மணி சிறுவனை நன்றியோடு பார்த்தாள். சில நொடிகள் மயக்கம் தெளிந்ததும், நல்லா இரியா ஏ ராசா என்று அந்த சிறுவனை வாழ்த்திவிட்டு சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பினாள். மறுநாள் தண்ணீர் பாட்டிலோடு வங்கி இருக்கும் ரோட்டின் ஓரம் பழைய பொருட்களை சேகரிக்க சென்றாள். அந்த பேங்கில் இருந்து தண்ணீர் கொடுக்க மறுத்த நபர் பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். அவரை பார்த்ததும், தாகம் என்று கேட்டவளுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டான் என கண்மணி அவள் மனதிற்குள் முணங்கினாள். இருந்தாலும் அவர் மகன்தானே நமக்கு தண்ணி கொடுத்து உதவினான் என்று கொஞ்சம் மன நிம்மதியும் அடைந்தாள். அந்த நபர் வெளியே வந்ததும் பணத்தை சரிபார்த்தார். அப்போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனில் பேசியபடியே பணம் இருந்த பேக்கை பக்கத்து பைக்கில் வைத்துவிட்டு அவருடைய பைக்கில் வேகமாக சென்று விட்டார். இதை பார்த்த கண்மணி வேகமாக சென்று அந்த பேக்கை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கோணிப்பையில் போட்டுக்கொண்டாள். வீட்டிற்கு சென்று அந்த பேக்கை திறந்து பார்த்தாள். வாயடைத்து போய்விட்டாள். காரணம், அவ்வளவு பணத்தை அவள் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. நேராக அந்த பேக்கை எடுத்துக்கொண்டு அவர் வீட்டிற்கு சென்றாள். மீண்டும் கண்மணியை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். பக்கத்தில் நின்ற அவருடைய மகன் ஓடி வந்து, என்னக்கா தண்ணி வேணுமா என கேட்டான். இல்லப்பா என சொல்லிவிட்டு தன் கோணிப்பையில் இருந்த அவர் தவறவிட்ட பணத்தை அந்த சிறுவன் கையில் கொடுத்து, உன் அப்பா கிட்ட கொடுத்திருப்பா என்று சொன்னாள். அந்த பேக்கை பார்த்ததும் அவர் சந்தோஷமடைந்தார். நான் தவறவிட்ட மொத்த பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்ட, உனக்கு என்னமா வேணும் என்று கேட்டதற்கு, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்கய்யா என கண்மணி சொன்னாள். கண்மணி சொன்ன வார்த்தையை கேட்டதும் அவர் குற்ற உணர்ச்சியில் கண்கலங்கி நின்றார். மற்றவர் கேட்கும் எல்லா உதவியும் நம்மால் செய்ய முடியாது. செய்ய முடிந்த உதவியை செய்யலாமே, அது நாளை உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.